நேத்து தேர்ஸ்டேங்கிறனால காலையிலேருந்து மதியம் வரைக்குமே கிளீனிங் வேலை தான் போயிட்டுருந்தது. பாப்பாவ பிக்கப் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அப்படியே இந்த சம்படத்துல எப்பவுமே இட்லி ரைஸ் தான் போட்டு வைப்பேன். ஒன்ஸ் காலி ஆயிட்டா எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு, சன் ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் அடுத்த பேட்ச் போட்டு வைப்பேன். அதையும் போட்டு வச்சுட்டு, அடுத்தது டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். இந்த வெங்காய சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்ன அந்த வெங்காயம்லாம் தொளிச்சு எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் இழுக்கும். இப்போல்லாம் 30+ ஆனாவே ஏதோ வயசான ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணமே இந்த கால் வலி தான். கொஞ்ச நேரத்துக்கு மேலே நின்னா போதும் கால் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருது. இது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆனால் 10 மினிட்ஸ் ஆனால் நின்றுட்டே பண்ணிடலான்ட்டு ஒவ்வொரு டைமும் நினைக்கிறது தான். எத்தனை 5 மினிட்ஸ் எத்தனை 10 மினிட்ஸ் அதனால ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இனிமேல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி, அதாவது அந்த வெங்காயம் பூண்டு உரிக்கிறது, காய் கட் பண்ணுற வேலை எல்லாமே கிச்சனில் அப்படியே உட்காந்து பார்க்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வெங்காய சட்னிக்கு இட்லி தோசை ரெண்டுமே நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்டான இட்லியும் மொறுமொறுன்ட்டு தோசையும் வச்சு சாப்பிட்டாச்சு.